நம்ம இன்னைக்கு SketchUp தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். SketchUp ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிறது கீழே வந்துடும். மேலே சிம்பிள் இன்ச்சஸ், ஆர்கிடெக்சர் இன்ச்சஸ், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நமக்கு என்ன இதில் ஒர்க் பண்ணணுமோ அந்த நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபீட் இன்ச்சஸில் ஒர்க் பண்ணதுனால நான் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன், ஆர்கிடெக்சர் இன்ச்சஸ். மோஸ்ட்டாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க சைட்டில் யூஸ் பண்ணுறது ஃபீட் அண்ட் இன்ச்சஸாக இருக்கும். ஆர்கிடெக்சர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பண்ணுறவங்க வந்துட்டு எம்எம்ல யூஸ் பண்ணுவாங்க. SketchUp ஃபைல் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். மேலே டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எரேசர், லைன், புஷ் புல் எல்லாமே இருக்கும். அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கர்சர் அந்த இடத்துல வச்சு பாருங்கள், அதோட நேம் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு டூல்ஸாக பார்த்துக்கலாம். இந்த பார்க்கும்போது தெரியும் XYZ டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் மவுஸில் ஸ்க்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பேன் டூல் ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம பில்டிங்கோட வெர்டிக்கல் இல்லைனா ஹொரிசாண்டல் டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். பேன் வந்துட்டு அந்த கையோட சிம்பிளில் இருக்கிறது தான் அந்த டூல். அது உங்களுக்கு 3D வியூவில் பார்க்கணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு ஆர்பிட் ஓப்பன் ஆகிடும். அது வந்து 3D வியூவில் உங்களுக்கு பில்டிங் பார்க்குறதுக்காக யூஸ் ஆகும். அந்த பென்சில் மாதிரி இருக்கிறது லைனோட இது டூல். அது ஜஸ்ட் நம்ம லைன் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இது டிலீட் ஆகணும்னா இது செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணாலும் போதும், இல்லைன்னா கண்ட்ரோல் Z கொடுத்தாலுமே நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோமோ அது வந்துட்டு டிலீட் ஆகிடும். SketchUp வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்ம இப்போ ரெக்டாங்கிள் இது எடுக்கலாம். அதுக்கு R என்டர் கொடுத்தாலே போதும். நம்ம அந்த ரெக்டாங்கிளில் போய் கிளிக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து நம்ம XYZ டைரக்ஷனில் போடும்போது எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். அந்த கலருமே சேஞ்ச் ஆகும் அந்த இதுக்கு பொறுத்து. இப்போ ரெட் கலரில் வர்றதுனால அது Z ஆக்சிஸில் இருக்குது. மோஸ்ட்டாகவே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ப்ளூ கலரும் Y ஆக்சிஸ்க்கு க்ரீன் கலரும் அது செலெக்ஷன்லேயே வந்துடும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த செலெக்ஷன் மாறி வந்துச்சுன்னா கீபோர்டில் ஆரோ பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், செலெக்ஷன் கரெக்ட் ஆகிடும். ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக புஷ் புல் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஷார்ட்கட் P தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட்டுக்கு F தான் ஷார்ட்கட்டு. அவுட்டர் லைன் ப்ரெஸ் பண்ணி உள்ளாடி ட்ராக் பண்ணால் போதும், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்துக்கோங்க. நான் அந்த வாலோட திக்னஸ்க்காக 9 inches கொடுத்துக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டோட செலெக்ஷன் மாறணுன்னா ஸ்பேஸ் பார் என்டர் பண்ணால் போதும். வாலோட ஹைட் கொடுத்துக்கலாம். அதுக்கு P கொடுத்துக்கிறேன். புஷ் புல்லோடது புஷ் பண்ணி 10 feet கொடுத்துக்கிறேன். ஃப்ளோர் டு சீலிங் வரைக்கான ஹைட் வந்துட்டு 10 feet கொடுப்பாங்க. அது வந்து கிளியர் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கொடுத்துருக்க ஹைட் கரெக்டானு சொல்லி செக் பண்ணுறதுக்காக டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு T. நம்ம T கொடுத்ததுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். நம்ம அந்த வாலோட ஹைட் பார்த்துக்கலாம். அதிலே காமிச்சிடும். 10 feet 6 inches காமிக்குது. நம்ம ஃப்ளோருக்கான 6 inches கொடுத்துருந்தோம், அந்த 6 inchesமே சேர்த்து காமிக்குது. நான் SketchUpல இருக்க ஷார்ட்கட் எல்லாமே சொல்கிறேன். எரேசருக்கு E கொடுத்தா போதும், லைனுக்கு L, ஆர்க்குக்கு A, புஷ் புல்க்கு P, ஆஃப்செட்க்கு F இல்லைனா OF கொடுத்தா போதும், மூவ்க்கு M, ரொட்டேட்க்கு Q, ஸ்கேலுக்கு S, டேப் மெஷரிங் டூலுக்கு T, ப்ரஷ்ஷுக்கு B, மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷுக்கு B, ஆர்பிட்க்கு O, ரெக்டாங்கிளுக்கு R. இதான் நம்ம இவ்வளோ இதுதான் நம்ம மோஸ்ட்டாகவே யூஸ் பண்ணுறதான ஷார்ட்கட்டு. இப்போ பார்க்குற பில்டிங் வந்துட்டு இதை வந்துட்டு பிளாக் எலிவேஷன் சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு
பிளாக்காக மட்டும் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் விண்டோ டோர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எலிவேஷன் அதுக்கப்புறம் மெட்டீரியல் எதுவுமே அப்ளை எதுவும் பண்ணல, ப்ரொஜெக்ஷன் எந்த எதுவுமே நம்ம பண்ணல. இது பிளெயினாக இருக்கிறதுனால இது வந்துட்டு பிளாக் எலிவேஷன் சொல்லுவோம். நம்ம என்ன ட்ரா பண்ணாலுமே தனியாக குரூப்பாகவே நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் கிளிக் பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து செலக்ட் ஆகுது, அந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணால் அது மட்டும் தனியாகவே நம்மளுக்கு காமிச்சிடும். நம்ம தனித்தனியாகவே அதை வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு அதோட திக்னஸ் ஏதாச்சும் குறைக்கணும், இல்லைனா ஹைட் ஏதாச்சும் கம்மி பண்ணணும்னா நம்ம அதை மட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம குரூப்பாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். இது வந்து போக போக எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நமக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பில்டிங் கரெக்டாக வரையலை. இந்த கோலத்தில் பீம் எதுவுமே ப்ரொஜெக்ட் பண்ணல. அதில் கோலம் வந்தாலே கண்டிப்பாக பீம் இருக்கணும். அதெல்லாமே கரெக்டாக இதுவரையும் பண்ணல. ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். நம்ம அதே இதை உங்களுக்கு ஆட்டோகேடில் காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஆட்டோகேடில் இருக்க ட்ராயிங்கை தான் இம்போர்ட் பண்ணி நம்ம அதில் ட்ரா பண்ணுவோம். ஸ்கெட்சப்பில் நார்மலாகவுமே ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சிம்பிளாக நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸ்கெட்சப்பில் இருக்கிறது அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துப்போம். நம்ம இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸ்கெட்சப்பில். சேம் ஆர்கிடெக்சர்லேயே இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அதுலேயுமே ஆட்டோகேட்லேயுமே ஃபீட் இன்ச்சஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் சேம் அதே இதில் எடுத்துக்கிறேன். இதில் ஃபைலில் சேவஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதே இதுலேயே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கும். அதில் இம்போர்ட் எடுத்துக்கோங்க. இம்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளாடி போய் ஆட்டோகேட் ஃபைல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோகேட் ஃபைல் இல்லைன்னா அந்த சைடில் போய் இப்போ வந்துட்டு எனக்கு ஜேபிஜி ஃபார்மில் இருக்குது. அது வந்து இமேஜ் ஃபார்ம். அதே நான் வந்துட்டு ஆட்டோகேட் செலக்ட் பண்ணும்போது அதோட இது வந்துச்சு. நான் அதை டபுள் கிளிக் பண்ணதுமே அதுக்குள்ளாடி இன்டர்ஃபேஸ் ஆகுது. ஓகே கொடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு அது வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. சேம் இது தான் வந்திருக்கும். சேம் அதில் நம்ம எந்த இதில் ஒர்க் பண்ணோமோ அதே இது தான் இதில் வந்திருக்கும். வேணால் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிட் ஃப்ளோர் இருக்குது. ஸ்லிட் ஃப்ளோருக்கு தாண்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி இருக்கும். ஸ்லிட் ஃப்ளோர்னால் கோலம் இருக்கிறது தான். அந்த மாதிரி கோலமாக கொடுத்துருக்காங்களே அதான் ஸ்லிட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் ஸ்லிட் ஃப்ளோர்னு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் இமேஜ் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதெல்லாம் தான் ஸ்லிட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோருமே இருக்குது இந்த பில்டிங்க்கு. இது வந்து ரொம்பவே மினிமலாக பண்ணக்கூடிய ஒரு இது தான். இது வந்து பில்டருக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் தான் பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப மினிமலான இதில் நம்ம பண்ணிக்கணும். இதோட திக்னஸ் பார்த்துக்கலாம். இது வந்து 10 ஃபீட் காமிக்குது. சேம் இது நம்ம ஸ்கெட்சப்லேயுமே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் நம்ம பார்க்குறதுக்காக டேப் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிப்போம். டீ கொடுத்துக்கோங்க. டீ கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 10 ஃபீட் இருக்குது. சேம் இதில் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம இது போக போக ரொம்ப டீட்டெயிலாக கற்றுக்கலாம். நான் இது பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நான் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேட்டுக்கோங்க. இந்த சைடில் வந்துட்டு லிஃப்ட் வருது. 2 சைடுமே ஓப்பன் டு ஸ்கை இருக்குது. நம்ம எல்லாமே போக போக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்போர்ட் பண்ணதுலேருந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியானது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் திக்னஸ், வாலோட திக்னஸ் எல்லாமே, ஹைட் எல்லாமே கிளியராகவே அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.